சிம்ம ராசி இருக்கவங்களுக்கு லவ் மேரேஜ் நடக்குமா? அரேஞ்ச் மேரேஜ் நடக்குமா? இவங்களுக்கு வந்து ஜாதகத்துல என்ன மாரி விஷயம் வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப்போட இது வந்து இருக்கு? லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவேன்ற அளவுக்கு குறிக்கோளாக வாழக்கூடிய நபர்லாம் இருப்பாங்க. அதுக்கு மீறி வீட்டில் பார்த்தாலும் சரி, எனக்கு அது பிடிச்சிருக்கணும். நான் அப்போ தான் ஓகே பண்ணுவேன் அப்படின்ற அளவுக்கான நிலை தான். மேக்ஸிமம் இவங்களுக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ்குள்ள போகிற பல பேருடைய லைஃப்பை நான் பார்த்த வரைக்கும் இப்ப இவங்களோட இது வந்து கம்யூனிகேஷன் அவங்களுக்கு ஒண்ணு பிடிச்சிருச்சுன்னா, அவங்க என்ன வேணா இறங்கி பண்ணுவாங்கன்றப்ப, அந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு இடத்துல டிவோர்ஸ்க்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத எப்படி மேம் அந்த ஜாதகத்துல தெரியும்? நம்ம ஜாதகம் பார்க்கும்போதே சொல்லலாம். ஓகே, இவங்களுக்கு டிவோர்ஸ்க்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. பிஃபோர் மேரேஜ் ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். திருமண வாழ்க்கைன்றது 2 திருமணத்துக்கான அமைப்பு இருக்குது. திருமண வாழ்க்கையில் பஞ்சாயத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க. இவங்களோட சோல்மேட்ஸ் அப்படின்றவங்க எப்படி மேம் இருப்பாங்க? ஏன்னா இவங்க வந்து பார்ட்னருக்காக என்ன வேணா இறங்கி பண்ணுவாங்கன்றப்ப, இப்படி தானங்க ஒருத்தன் வேணும் அப்படி இல்ல ஒருத்தவங்க வேணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஸோ இவங்களோட சோல்மேட்ஸ் அப்படின்றவங்க எப்படி இருப்பாங்க? இவங்களுடைய 7ஆம் இடம் பார்த்தீங்க அப்படின்னா சனியோட வீடு. அப்போ மேக்ஸிமம் அந்த மந்தக்காரகன்னு சொல்கிற மாதிரி எல்லாமே லேட்டாக தான் புரிஞ்சுப்பாங்க. ஓ, இவ்வளோ பண்ணியிருக்காங்களா, இதுக்காக பண்ணியிருக்காங்க, சரி இவங்களை நம்ம இப்படி மிஸ் பண்ணிட்டோம், இவங்களுக்காக இந்த விஷயத்த நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி அவங்களோட சோல்மேட் புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஃபோக்கஸ் டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு என் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி கன்சல்டன்ட் அண்ட் நாடி காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன் மேம். நெறைய பேர் வந்து இப்ப எல்லாரும் நான் லவ் பண்றேன். ஆனா வீட்ல ஒத்துக்க மாட்றாங்க. எனக்கு லவ்வே இல்ல. ஆனா வீட்ல வந்து லவ் பண்றியா? எதையாவது பண்ணி தொல. நான் கல்யாணம் பண்ணி வச்சுடுறேன். லைக் அப்படி ஒரு ஜோன்ல இருக்காங்க. ஆனா சில ராசிக்கு வந்து உண்மையாவே லவ் மேரேஜ் நடக்குமா? அரேஞ்ச் மேரேஜ் தான் நடக்குமா? அப்படின்றது காமனா ஒரு டவுட் இருக்கும்ல மேம். அது ஜாதகத்துல பார்த்து சொல்ல முடியுமா? நிச்சயமா. ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் நம்ம காதலை பற்றி பேசியிருக்கோம். அதில் ரொம்ப யூனிக்காக சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி நிலைமைக்கு பார்க்கும்போதுல நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குழப்பம் என்ன அப்படின்னா, வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்த காதல் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு தவறாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. ஃபஸ்ட்டு அதை பற்றின ஒரு விஷயங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது எல்லாருக்குமே அந்த அன்புன்ற ஒரு தேடல் இருக்குது. என்ன வேணால் ஆன் பண்ணுங்கள், என்ன வேணால் என்ன பெரிய பெரிய ஆளாக வேணால் ஆகலாம். அந்த அன்புன்ற ஒரு விஷயத்தை பரிமாறிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னா லைஃபே இல்லை. இன்றைக்கி நான் நிறைய பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் எனக்கு அன்பு செலுத்துறதுக்கான ஆள் இல்லை, கம்யூனிகேட் பண்ண ஒரு ஆள் இல்லை. என்னை வந்து சாப்பிட்டியா, தூங்கிட்டியா, என்ன கஷ்டத்தில் இருக்க, இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட எனக்கு ஆளுன்ற வருத்தம் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு நிலை நீ உண்டு. ஓகேவான்ற அந்த ஒரு வார்த்தை கேட்க எனக்கு ஆள் இல்ல அப்படின்ற. ஆமாம், எனக்கு இருக்கிற நிலைமை அதுதான். ஆனால் அதனுடைய மறுரூபம் ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு வார்த்தைகள் இல்லையா? இப்போ எப்படி நம்ம வந்து சாப்பிட்டியான்னு கேட்போம், இதே வந்து ஒவ்வொரு மொழியில் ஒவ்வொரு மாதிரி சொல்கிற மாதிரி தான். இதில் இங்கிலீஷில் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா லவ்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. தமிழ்லேயும் வந்து தூய தமிழில் காதல். அந்த அன்பினுடைய ஒரு ஒரு நூல் இடைவெளின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த அன்பு தான். அது யார் மேலே எந்த அன்பில் வைக்கிறோம், எக்ஸ்ட்ரீமாக வைக்கக்கூடிய நிலை அப்படின்றது தான் அந்த காதல். இப்போ அம்மா பையனோட பாசன்றது ஒரு பிணைப்புன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த காதல் எதிர்பாலினத்தின் மீது வரக்கூடிய ஒரு நிலைன்றது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக தெரிகிறது. ஸோ அதை பற்றி ஒரு விஷயம் கண்டிப்பாக பேசி அவனை இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு ஒரு 10 கால் வருதுன்னா அதில் 9 கால் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் கேள்வியாக தான் இருக்காங்க. அந்த ஒரு காதலில் மாட்டிட்டாங்க, அதுலேருந்து வெளியில் வர்றது எப்படி, இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பஞ்சாயத்தாகவும் இருக்குது பல பேரோட லைஃப்பில் வந்து. ஏன்னா ஒரு சின்ன பிரச்சனை தான் ஒரு லைஃபாகவே டோட்டலாக சேஞ்ச் ஓவர் பண்ணிடும். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நான் நிறைய பிள்ளைங்களுடைய லைஃப்பில் பார்க்குறேன், காதல்னு ஒரு விஷயத்தில் வந்து நிறைய லேக் ஆகுறாங்க. அவங்களுடைய ஜாதக ரீதியாக என்ன பிரச்சனைகள் இருக்குது, ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எங்கே கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தேன்னா, இதுலேருந்து பிள்ளைங்களை மீட்டு எடுத்தாலே இப்போ அவங்களோட வாழ்க்கை சூப்பராக வாழ்வாங்கன்றது அதுக்கான ஒரு சூழ்நிலை தான் ஃபஸ்ட்டு இதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். மேம் சிம்ம ராசி இருக்கவங்களுக்கு லவ் மேரேஜ் நடக்குமா? அரேஞ்ச் மேரேஜ் நடக்குமா? இவங்களுக்கு வந்து ஜாதகத்தில் என்ன மாதிரி விஷயம் வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப்போட இது வந்து இருக்கு மேம்? நிச்சயமாக. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு பிடிச்சது நான் எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி தான், அண்டர்ஸ்டாண்டிங்கோட கல்யாணம் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் ஏன்னா காலபுருஷனுக்கு 5ஆம் பாவகம், 5ஆம் பாவமே இவங்களுடைய ராசியாக வருது. விருப்பம் இல்லாமல் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கொடுத்துட முடியுமா? அப்படிலாம் முடியாது. லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவேன்ற அளவுக்கு குறிக்கோளாக வாழக்கூடிய நபர்லாம் இருப்பாங்க. அதுக்கு மீறி வீட்டில் பார்த்தாலும் சரி, எனக்கு அது பிடிச்சிருக்கணும், நான் அப்போ தான் ஓகே பண்ணுவேன் அப்படின்ற அளவுக்கான நிலை தான். மேக்ஸிமம் இவங்களுக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ்குள்ளே போகிற பல பேருடைய லைஃப்பை நான் பார்த்த வரைக்கும் பெருசாக அப்படி சொல்லிக்கிற மாதிரி லைஃப் நல்லா இல்லை. இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய எண்ணங்களை, இவங்களுடைய செயல்பாடுகளை எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு அந்த ஒரு பார்ட்னரோட ட்ராவல் பண்ணுறது ரொம்ப விரும்புகிறாங்க.
அதாவது வெளியில் எவ்வளோ பெரிய கடல மட்டும் ஆளாக நான் இருக்கேன், ஆனால் என்னை புரிஞ்சுக்கிட்ட ஜீவனுக்காக நான் எவ்வளோ வேணால் விட்டு கொடுப்பேன்ற நிலை எங்கே வரும் அப்படின்னா, இவங்களுக்கு பிடிக்காத வாழ்க்கைக்குள்ளே போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பண்ண மாட்டாங்க. பிடிச்ச வாழ்க்கைக்குள்ளே இவங்க போகிறாங்க அப்படின்னா, தான்ற எண்ணமே இல்லாமல் தன்னுடைய நிலையை எல்லாருக்கும் அந்த பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்காக அந்த பையனுக்காக சப்போஸ் சிம்மத்தில் ஒரு பையனோ பொண்ணோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக எல்லாமே பண்ணுறக்கூடிய ஒரு நிலைக்கு இவங்க ரெடி ஆவாங்க. என்னோடய பார்ட்னராக இருக்கா, அந்த பொண்ணு வந்து தனுஷாக இருக்கா, நான் வந்து சிம்மா இருக்கேன், ஓகே என்னோடய பார்ட்னராக அந்த பொண்ணுக்காக நான் என்ன வேணால் பண்ணுறேன், அவள் நல்லா படிக்கணும், அவளுக்காக ஒரு கெரியர் நல்லா கொண்டு போகணும் அப்படின்னா நான் என்னோடய நிலை இழக்க தயாராக இருக்கேன், நோ இஷ்யூ. ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்க அவளை, அதனால் நான் என்ன வேணால் பண்ணித்தரேன் அப்படின்ற அளவுக்கு போவாங்க. சப்போஸ் வீட்டில் பார்த்து எதாவது பண்ணி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தானே பண்ணி வச்சிங்க, நீங்கள் தானே பார்த்தீங்க, சொல்லி 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 அவங்கள வந்து நிம்மதி அந்த அது பர்டிகுலராக அந்த பேரண்ட் மாட்டினாங்க அந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் காயப்படுத்துவாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து சொல்லி காட்டக்கூடிய தன்மை இருக்கும். இப்போ இவங்களோட இது வந்து கம்யூனிகேஷன் அவங்களுக்கு ஒன்று பிடிச்சிருச்சுன்னா அவங்க என்ன வேணால் இறங்கி பண்ணுவாங்கன்றப்ப அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு இடத்துல டிவோர்ஸ்க்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத எப்படி மேம் வந்து ஜாதகத்தில் தெரியும்? ஒன்றுமே இல்லைடா, ஜாதகம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்ம ராசி லக்னம் எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு 12ஆம் இடமும் 2ஆம் இடத்துலையும் பாவகிரகங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் இல்லாமல் 7ஆம் இடம்ன்றது கலத்திரம். 7ஆம் இடத்துலையும் பாவகிரகங்கள் சூரியனுடையோ செவ்வாவோட கனெக்டடில் இருக்குது, ப்ளஸ் வந்து சனியினுடைய ஆதிக்கத்தில் இருக்குது, சனி கூட இருக்கார். இல்லை 8ஆம் இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் பாவகிரகங்கள் இருக்குது. ஏன்னா 8ன்றதான் தாம்பத்தியத்தை குறிக்கக்கூடியது. ஸோ அப்படி இந்த இடங்கள்லாம் பாவகிரகங்கள் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு டிவோர்ஸ் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கும். நம்ம ஜாதகம் பார்க்கும்போதே சொல்லலாம், ஓகே இவங்களுக்கு டிவோர்ஸ்க்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. பிஃபோராக மேரேஜ் ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். திருமண வாழ்க்கைன்றது 2 திருமணத்துக்கான அமைப்பு இருக்குது. திருமண வாழ்க்கையில் பஞ்சாயத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க, விட்டு கொடுத்தா தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லி தான் இது பண்ணுவோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 வருஷம் ஒரு குழந்தைன்னு வர்றது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எப்படியும் அடிச்சு முள்ளு கட்டி ஓட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு டிவோர்ஸ்க்கு போகிற மாதிரி நிற்க வேண்டிய சூழ்நிலை அமையும். ஸோ அந்த டைம் ஆஃப் பீரியடில் அவங்களுக்கு அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய மற்ற ஜாதகங்கள் சப்போர்ட் பண்ணுது, இல்லை ஒய்ஃபோட ஜாதகமோ ஹஸ்பண்டோட ஜாதகமோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சப்போர்ட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா பெரிய இஷ்யூ இல்லாமல் தப்பிக்கலாம். இல்லை மேக்ஸிமம் வந்து இது டிவோர்ஸ்க்கு போகணுன்றப்ப அந்த ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் கேஸ் போய் நிற்கவே வச்சிரும். மேக்ஸிமம் பாவகிரகங்கள் 7ஆம் இடத்துல இருக்கவே கூடாது. அதே மாதிரி 2ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் பஞ்சாயத்தை முறிவை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இவங்களோட சோல்மேட்ஸ் அப்படின்றவங்க எப்படி மேம் இருப்பாங்க? ஏன்னா இவங்க வந்து பார்ட்னருக்காக என்ன வேணால் இறங்கி பண்ணுவாங்கன்றப்ப இப்படி தானங்க ஒருத்தன் வேணும் அப்படி இல்லை ஒருத்தவங்க வேணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஸோ இவங்களோட சோல்மேட்ஸ் அப்படின்றவங்க எப்படி இருப்பாங்க? நிச்சயமாக, அதாவது பார்ட்னர்னு சொல்லக்கூடாது, லேட்டாக தான் புரிஞ்சுக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு வாங்கல. இவங்க நிறைய விட்டு கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு அது புரியவே புரியாது. பெருசாக எல்லாத்தையும் லேட்டாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சனி மந்தக்காரங்கன்னு சொல்லக்கூடியவர். இவங்களுடைய 7ஆம் இடம் பார்த்திங்க அப்படின்னா சனியோட வீடு. அப்போ மேக்ஸிமம் அந்த மந்தக்காரகன்னு சொல்கிற மாதிரி எல்லாமே லேட்டாக தான் புரிஞ்சுப்பாங்க. ஓ இவ்வளோ பண்ணியிருக்காங்களா, இதுக்காக பண்ணியிருக்காங்க, சரி இவங்கள நம்ம இப்படி மிஸ் பண்ணிட்டோம், இவங்களுக்காக இந்த விஷயத்த நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி அவங்களோட சோல்மேட் புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் டைம் எடுத்துக்கிட்டாலும் இவங்களுடைய அத்தனை ஒரு இவ்வளோ தூரம் பண்ணாங்களே செஞ்சாங்களேன்னு சொல்லி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இவங்களும் அதுக்கு ஈக்குவலாக அவங்கள அழகாக பார்த்துப்பாங்க. ஸோ 7ஆம் இடம் வந்து லேட்டாக புரிஞ்சுக்கிட்டாலும் யாருக்கு ஃபஸ்ட்டு சம்பாதிக்க முக்கியம் இல்லை, எப்படி லேட்டாக சம்பாதிச்சாலும் கரெக்டான நேரத்துக்கு சம்பாதிச்சோன்ற மாதிரி. ஸோ இவங்க அன்பை புரிஞ்சுக்காத மாதிரி இருக்கும். பட் அந்த புரிஞ்சுக்கிற நிலை லேட்டாக வரும்போது அவ்வளோ அழகாக பேரை பார்த்துப்பாங்க. ஸோ அந்த கம்யூனிகேஷன் ரொம்ப அழகாக இருக்கும். இவங்களோட புரிதல் அப்படின்றது லேட்டாக தான் இருக்கும் அப்படின்றப்ப இவங்களோட பிரிவை வந்து அவங்க எப்படி மேம் இவங்களோட கர்மா எப்படி தீர்மானிக்குது? ஏன்னா சிம்ம ராசியில் புரிதலும் இருக்குது, அந்த கம்யூனிகேஷனும் நல்லா இருக்குன்றப்ப அந்த கர்மாவோட பிரிவு அப்படின்றது இவங்களோட வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? நிச்சயமாடா, என்னென்னா ஒன்று மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட பொருளாதாரம், இப்போது எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பொண்ணு வந்து வேற ஒரு ராசியாக இருக்கா, இந்த பையன் சிம்ம ராசியாக இருக்கான்னு வச்சுப்போம். சிம்ம ராசியில் பிறந்த பையன் வந்து தான்ற எண்ணம், இப்போ நிறைய பொறுப்பான ஒரு பையனாக இருப்பான், நிர்வாகத்திறன் எல்லாம் செம்மையாக இருந்தால் கூட இந்த பொண்ணுக்காக நான் வந்து என்னுடைய கெரியரை, என்னுடைய தன்மானத்தை எல்லாத்தையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். பட் அந்த அட்ஜஸ்ட் பண்ணுற இடத்துல அந்த பொண்ணு என்னை புரிஞ்சுக்கிட்டாளா அப்படின்னு ஒரு வார்த்தை வரும்ல. இது 6ஆம் இடம்ன்றப்போ ஒரு வாழ்க்கை துணையாக இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆணுக்கு பெண்ணும் பெண்ணினுடைய வெற்றிக்கு ஒரு ஆண் இருப்பான் மாதிரி இந்த பெண்ணினுடைய வெற்றிக்கு அந்த பையன் இருப்பான். ஆனால் அந்த புரிதல் அந்த பிள்ளைக்கு இல்லாமல் ஒரு கட்டத்தில் நீ என்ன பண்ணிட்டேன்னு ஒரு கேள்வி கேட்கும் பார்த்தீங்களா. பர்டிகுலர் அந்த பையன் பொருளாதாரத்தை கூட இழந்துட்டு நிற்பான். என் ஒய்ஃப் நல்லா இருந்தால் போதும், அவளுக்கான முக்கியத்துவத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி. இதே வந்து ஒரு பெண் என்ன பண்ணுவான்னா, நான் பெரிய டியூவல் டிகிரி முடிச்சிருக்கேன், எனக்கு பெரிய ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கேன், பட் என்னுடைய ஜாப்பை விட உன்னோட வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம், கூட வாழணும், எல்லாத்தையும் நான் போஸ்ட்போன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி உனக்காக வேறு ஒரு ஊரில் வந்து கஷ்டப்படுறேன், பரவாயில்ல, ஆனால் நான் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கேன்ல, கொஞ்சம் நீ புரிஞ்சுக்கலாமே,
நீ இப்படியே ஒரு நிமிஷம் காயப்படுத்திட்டல, என் மனசை காயப்படுத்து அப்படின்னு ஆரம்பிக்கும்போது தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, எங்களுடைய 6, 8 பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தினால ஒரு இடர்பாடுகள் அப்படிங்கிறது நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய கப்பலா இருப்பாங்க. ஆனா, ஏதாவது ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயம் வரும்போது, அதே மாரி உங்களுடைய உறவுகள் சார்ந்த விஷயத்தில இவங்கள விட்டு குடுத்துற மாரி. உங்க அம்மா, அப்பா பெருசு, எங்க அம்மா, அப்பா பெருசு. உங்க வீட்ல இப்படி பண்ணிட்டாங்க, எங்க வீட்ல இப்படி பண்ணிட்டாங்க. இப்படின்னு அந்த தாய் தகப்பனார பத்தி எடுக்கும்போது, கண்டிப்பா அங்க ஒரு சோல்மேட் கனெக்ஷன்றது கட் ஆறதுக்கான ஒரு வாய்ப்பு எங்க வரும்னா இப்படி தான் வரும். ஓகே. நிச்சயமா எல்லாமே பார்த்து, பார்த்து கிட்டத்தட்ட ஒரு சூரியவம்சம் படத்துல வந்து பார்க்குற மாரியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நபர்கள் தான். ஒய்ஃப வந்து எல்லாமே ஏத்தி விட்டுருப்பாங்க. ஆனா, அதுல தெய்வானை மேம் வந்து கடைசி வரைக்கும் கரெக்ட்டா இருப்பாங்க. உண்மையிலேயே அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கைய அப்படியே சூரியவம்சம் படத்துக்கும், இந்த சிம்மத்துக்கும் நம்ம ஒப்பிடலாம். அதே சமயத்துல பிரிவினை வர்றதுக்கு ரீசன் எங்க வரும் அப்படின்னா, இந்த புரிதல் இல்லாம போனா. ஒரு சின்ன ஈகோனால ஈகோனால. எல்லாமே இதுவாயிடும். அந்த ஈகோ கண்டிப்பா. மட்டும் இல்லன்னா, சிம்மத்தோட வாழ்க்கை ரிலேஷன்ஷிப் அப்படின்றது அழகா நிச்சயமா, இருக்கும் நிச்சயமா. அப்படின்றது. ஓகே மேம். பார்ட்னர் வந்த பிறகு வாழ்க்கையில வெற்றி காணக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா, சிம்மமா தான் இருக்க முடியும். ஓகே. சூரிய வம்சம் மாரி வாழணும் அப்படின்னா, நம்ம வந்து கொஞ்சம் ஈகோவ நகர்த்தி வச்சுட்டோம்னா, சிம்ம ராசியோட ரிலேஷன்ஷிப் அழகா இருக்கும் கண்டிப்பா. அப்படின்றது. சூப்பரா ஓகே. இருப்பாங்க.